ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க ecosystem consist of ஓகேங்களா சூழல் மண்டலம் வந்து சூழல் மண்டலம் அப்படி சொன்னா எதல இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லையா consist of decomposer producer consumer all the above ஓகேங்களா என்ன ஆன்சர் all the above ஓகேங்களா ecosystemனா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வருவாங்க decomposer அப்படினா யார் வரலாம் இங்க பாக்டீரியாவும் ஃபங்கையும் வரலாம் இல்லையா ப்ரொடியூசர் அப்படி யார் வரலாம் ப்ரொடியூசர்னா யாரு ப்ரொடியூசர்னா பிளான்ட்ஸ்னு வருவாங்க தாவரங்கள் கன்சியூமர்னா யாரு அனிமல்ஸ் ஓகேங்களா அனிமல்ஸ் இவங்க என்னன்னா கன்சியூமர் இல்லையா ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னா யாரெல்லாம் இருக்கணும்னா ஒன்று வந்து ப்ரொடியூசர் இருப்பாங்க கன்சியூமர் இருப்பாங்க டீகம்போசர் இருப்பாங்க ஓகேங்களா மூணு சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈகோசிஸ்டம் சூழல் மண்டலம் அப்படி சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் வந்து ஆல் தி அபோவ் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ecology is the study of relationship between ஓகேங்களா எது எதுக்கான ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது அந்த ecology அப்படின்னு சொல்றாங்க கேட்குறாங்க ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட் மேன் அண்ட் ஃபாரஸ்ட் சாயில் அண்ட் வாட்டர் நன் ஓகேங்களா சூழலியல் என்பது டேசருக்கு இடையே உள்ள உறவை பற்றிய ஆய்வு ஆகும் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மனிதன் மற்றும் காடு மண் மற்றும் நீர் எதுவும் இல்லை என்ன ஆன்சர் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஓகேங்களா ஆர்கானிசம் அண்ட் தேர் என்விரான்மெண்ட் ஓகேங்களா ஒரு ஈக்காலஜிங்கிறதுனா ஒரு ஆர்கானிசம் இருக்கு அந்த ஆர்கானிசத்துக்கும் அதை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு படிக்கிறது என்ன சொல்றாங்க ஈக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பார்ப்போம் த டர்ம் ஈகோசிஸ்டம் வாஸ் ப்ரப்போஸ்டு பை சூழல் மண்டலம் என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார் ஓகேங்களா டெய்லர் ஆர்டிகன் மிஸ்ரா டான்ஸ்லி ஆன்சர் என்னது ஏஜி டான்ஸ்லி ஓகேங்களா ஏஜி டான்ஸ்லி அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈகோசிஸ்டம் அதாவது சூழல் மண்டலம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்க who among the following is most stable ecosystem அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா பின்வருவனவற்றில் நிலையான சூழல் மண்டலம் எவை அப்படின்னு கேட்குறாங்க ஓஷன் ஃபாரஸ்ட் மவுண்டைன் டெசர்ட் பெருங்கடல் காடு மலைத்தொடர் பாலைவனம் என்ன ஆன்சர் ஓஷன் ஓகேங்களா கரெக்டாக போட்டிங்களா நெக்ஸ்ட் which of the following is the largest ecosystem of the world ஓகேங்களா largest ecosystem of the world பின்வருவனவற்றில் உலகில் மிகப்பெரிய சூழல் மண்டலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓஷன் கிராஸ்லேண்ட் ஃபாரஸ்ட் மவுண்டைன் ஓகேங்களா பெருங்கடல் புல்வெளி காடு மலைத்தொடர் என்ன ஆன்சர் வரும் ஓஷன் தான் ஓகேங்களா அடுத்து பார்ப்போம் which among the following always decreases in a food chain across traffic level ஓகேங்களா traffic level என்னது producer to top consumer இதுதானே T1 T2 T3 T4 the traffic level அப்படி சொல்றாங்க இல்லையா அப்போ எங்க கேக்குறாங்க producer to டாப் வந்து கன்சியூமர் லெவல் போகும்போது உணவு சங்கிலியில் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்து நம்பர் அக்குமுலேட்டட் கெமிக்கல்ஸ் எனர்ஜி டி வந்து ஃபோர்ஸ் ஓகேங்களா பின்வருவனற்றில் எது உணவு சங்கிலிகளின் ஊட்ட நிலைகளை கடக்கும் போது எப்போதும் குறைகின்றது ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தை முக்கியம் எப்போதும் குறைகின்றது எது எனர்ஜி ஓகேங்களா நம்பர் என்ன ஆகும் நம்பர் பார்த்தோமா பிரமிட் ஆஃப் நம்பர் பார்த்தோமா அதில் என்ன ஆகும் 2 அப்ரைட்டு ஒரு ஸ்பிண்டில் ஒரு இன்வெர்டட் சொல்லிட்டு 3 பார்த்தோம் இல்லையா த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் ஓகேங்களா பயோமாஸ்னா என்னது பயோமாஸ் அப்படிங்கிறது என்னது
the pyramid of biomass will be inverted in the ecosystem of forest, ponds, grassland, dryland. ஓகேங்களா? ஸோ உயிர் திரள் பிரமிடில் எந்த சூழல் மண்டல் தலைகீழானது கேட்குறாங்க. ஸோ இது வந்து இன்வெர்டட். ஓகேங்களா? தலைகீழானது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பயோமாஸ் அப்படிங்கிறது என்னது? பயோமாஸ்னா என்னது? நம்பர் பார்த்தோம், பயோமாஸ் பார்த்தோம் இல்லையா? பிரமிட் ஆஃப் நம்பர் பார்த்தோம், பிரமிட் ஆஃப் பயோமாஸ். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து நம்பரை சொன்னால் அது வந்து பிரமிட் ஆஃப் நம்பரு. பயோமாஸுங்கிறது என்னது? அதனுடைய ட்ரை வெயிட் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம எடை போட்டாக்கா அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான் வந்து பயோமாஸ். பிரமிட் ஆஃப் பயோமாஸில் இப்போ இன்வெர்டட் என்ன பார்த்தோம் நம்ம? பாண்ட் ஈகோசிஸ்டம். ஓகேவா? பாண்ட் ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபிளாங்டன் தான் ப்ரொடியூசர். அதனுடைய வெயிட்டு பெரிய பெரிய மீன் இருக்கு இல்லையா, அதோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வெயிட் வந்து குறைவாக தான் இருக்கும். அப்போ பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் பயோமாஸுங்கும் போது தலைகீழாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட்டு ஆன்சர் வந்து குளங்கள், பாண்ட்ஸு. இது வந்து ஃபாரஸ்ட் அண்டு கிராஸ் அண்ட் எதுக்கு வரும்? இது இன்வெர்டட். அப்போ இது என்ன ஆகும்? அப்ரைட்டு, நேரானது. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். த ஈக்காலஜிக்கல் பிரமிட் தட் ஆல்வேஸ் அப்ரைட். ஓகேங்களா? பிரமிட் ஆஃப் எனர்ஜி, பிரமிட் ஆஃப் பயோமாஸ், பிரமிட் ஆஃப் நம்பர், நன் ஆஃப் தி அபோவ். ஆல்வேஸ் செப்பரேட் என்ன வரும் ஈக்காலஜிக்கல் பிரமிடில்? பிரமிட் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? பிரமிட் ஆஃப் நம்பரில் ஃபாரஸ்ட்டும் சரி, ஃபாரஸ்ட் ஸ்பிண்டில் வருமா? எது அப்ரைட்டில் வரும்? பிரமிட் ஆஃப் நம்பரில் ரெண்டு பார்த்தோம் அப்ரைட்டு. எது அப்ரைட் நேரானதில் வரும்? கிராஸ்லேண்ட் வருமா? அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்பிண்டில் வரும்பா, கிராஸ்லேண்டும் பாண்ட் ஈகோசிஸ்டமும் வரும். கரெக்டா? அப்ரைட்டு ஸ்பிண்டில் கதிர்வடி வந்தால் ஃபாரஸ்ட் வரும் அதனுடைய நம்பர் பார்க்கும்போது. ஆமாவா இல்லையா? இன்வெர்டட் என்ன வரும் பார்த்தோம்? பாரசைட்டா? பாரசைட் ஈகோசிஸ்டம் வந்து இன்வெர்டட் வரும். ஓகேங்களா? நம்பர் வச்சு பார்க்கும்போது. ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் பார்க்கும்போது கிராஸ் லேண்டும் ஃபாரஸ்ட்டும் அப்ரைட்டு, பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து இன்வெர்டட் வரும். ஓகேங்களா? கரெக்ட் ஆர்டர் இன் தி ஃபுட் செயின். ஓகேங்களா? ஃபுட் செயின் கேட்குறாங்க. வேரியஸ் காம்பனண்ட் இருக்கு. எதில்? டெரஸ்ட்ரியல், கிராஸ், ஈகோசிஸ்டம். ஓகேங்களா? நம்ம ஃபுட் செயின் ரெண்டை பார்த்தோமா? ஒன்று வந்து கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்று வந்து டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். அதாவது மேய்ச்சல் உணவு சங்கிலி, மட்கு பொருள் உணவு சங்கிலி ரெண்டு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா வந்து மேய்ச்சல் உணவு சங்கிலி கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் ஃபர்ஸ்ட்? இதில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்க மேய்ச்சல்? இதில் கிரேசிங்கில் ப்ரொடியூசர் வருவாங்களா? அப்போ ப்ரொடியூசர்னால் ஃபஸ்ட் நமக்கு யார் வரணும்? கிராஸ் வரணும். அப்போ கிராஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? ஹெல்மெட் பண்ணிக்கலாமா? அடுத்து கிராஸ் சோப்பர் வருவாங்க. ஸோ ரெண்டு இடத்துல தான் இருக்காங்க. அப்புறம் ஸ்னேக் வருமா, ப்ராக் வருமா? தவளையை தான் பாம்பு சாப்பிடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னது? ப்ராகு, ஸ்னேக். ஆன்சர் வந்து மாற்றி போட்டிங்களா? கரெக்டாக போட்டிங்களா? Who among the following propounded the concept of ecological niche? ஓகேங்களா? பின் வருவனற்றில் செயல் வாழிடம் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிங்க? கிரைண்டில் போட்டிங்களா? டார்வின் இங்கே வரமாட்டாங்க. நம்ம டார்வின் எங்கே பார்த்தோம்? எவல்யூஷனில் பார்த்தோம். டெய்லர் இருந்து எங்கே பார்த்தோம்? அவரை பார்க்கல. பட் ஆடம் இவரையும் பார்க்கலையா? அவரை பார்த்தோம் தானே? அவரும் பார்க்கல. ஸோ ஆன்சர் வந்து கிரைனியல் தான். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா வந்து ஈக்காலஜிக்கல் நித்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
A relationship between two organisms in which both organisms benefited. ஓகேங்களா, ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறாங்க, ரெண்டு ஆர்கானிசமே வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. என்ன ஆன்சரு? மியூச்சுவலிசம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு பேரும் என்ன ஆகுறாங்க? பெனிஃபிட் ஆகுறாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? மியூச்சுவலிசம். மியூச்சுவலிசம் ரெண்டு பேருமே பெனிஃபிட் ஆகுறாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு கேட்குறேன். நம்ம கிளாஸில் பார்த்தது தானே. என்ன வரும்? என்ன வரும் இந்த இடத்துல? லைக்கன், மைக்கோரைசா, ரைசோபியம் பாக்டீரியா எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டு பேருமே வந்து பெனிஃபிட் ஆவாங்க, மியூச்சுவல் இருப்பாங்க. இது லைக்கன்ஸில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது? காம்படிஷனுங்கும் போது ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? போட்டி போடுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராஸ் அண்ட் ஸ்பீசிஸ், புல்வெளியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாராசிட்டிசம் ஒன்று பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று பாதிக்கப்படுது. ஆமாவா இல்லையா? ஒட்டுண்ணி தானே பாராசிட்டிஸ்னா, அப்போது ஒரு ஓம்புயிரிலிருந்து தனக்கான உணவு எடுத்துக்குது, இது பெனிஃபிட் ஆகுது, பட் அந்த ஓம்புயிரி பாதிக்கப்படுது இல்லையா? அப்போது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? கஸ்குட்டா, அப்புறம் வேற விஸ்கம், அது எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து கமென்சலிசம் அப்படிங்கிறது ஒன்று பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று பாதிப்படையுமா இல்லை பாதிப்படையாதா? பாதிப்பு அடையாது. ஓகேவா, ஒரு ஸ்பீசிஸ் பெனிஃபிட் ஆகுது, இன்னொன்று பாதிப்படையாது. அதான் கமென்சலிசம் பார்த்தோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எபிவைட்ஸ் பிளான்ட், அதாவது இந்த வாண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்லலாம். ஓகேவா, அடுத்து a phyllocladid. ஓகேங்களா, phyllocladid is the modification of a root, stem, leaf, flower. ஓகேங்களா, ஒரு இலைத்தண்டு என்பது எதனின் மாற்றமாகவும் கேட்குறாங்க. வேர், தண்டு, இலை, மலர் எதனுடைய மாற்றம்? ஸ்டெம். ஓகேங்களா, சப்பாத்திகள் ஓப்பன்ஷியா இருக்கு இல்லையா, அதானே பைலோக்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இலையினுடைய தொழில் என்னது? ஒளிச்சேர்க்கை. அதை வந்து இவங்க வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுவாங்க, இலை தொழில் தண்டை வந்து செய்யக்கூடியவங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வெலமன் அப்படிங்கிற ஸ்பாஞ்ச் டிஷ்யூ வந்து எதில் ப்ரெசென்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ரீத்திங் ரூட்ஸு, பாரசிட்டிக் ரூட்ஸு, டியூப்ரஸ் ரூட், எஃபிஃபைட்டிக் ரூட்ஸ். ஓகேங்களா, வெலமன் பஞ்சு போன்ற திசு எதில் உள்ளது? சுவாச வேர்கள், ஒட்டுண்ணி வேர்கள், கிழங்கு வேர்கள், தொற்று தாவர வேர்கள். தொற்று தாவர வேர்கள். பாரசிட்டிக் ரூட்ஸ் எதில் இருக்கும்? இப்போ நம்ம கஸ்குட்டா பார்த்தோம், அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ரீத்திங் ரூட்ஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ப்ரீத்திங் ரூட்ஸ் சுவாச வேர்கள் எங்கே இருக்கும்? சதுப்பு நில தாவரம் இருக்கு இல்லையா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கிழங்கு வேர்கள். அடுத்து பாருங்க, பைலோக்ளைடிஸ் எதில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபவுண்ட் இன் ஒப்பன்சியா, காக்டஸ், அகேசியா, டி, ஏ அண்ட் பின்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? ஒப்பன்சியா தான். ஓகேங்களா, பைலோடா இதில் இருக்கிறது, அகேசியில் இருக்கிற பைலோடா. இலை காம்பு பார்த்த ஞாபகம் இருக்கா? அகேசியால் வந்து இலை சின்ன சின்னதாக இருக்கும், இல்லை இலை இல்லாமல் இருக்கும். அவங்க செய்கிற தொழில் யார் செய்வாங்கன்னா இலை காம்பு தான் செய்யும் சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, பைலோட், அகேசியா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5. அடுத்து ஃபாண்ட் இஸ் a type of forest ecosystem, grassland ecosystem, marine ecosystem, freshwater ecosystem. என்ன ஆன்சர்? freshwater ecosystem. ஸோ இது ரெண்டு எதுக்குள்ள வரும்? அக்வாட்டிக். இது ரெண்டும் ஃபாரஸ்டும் கிராஸ்லேண்ட் எதுக்குள்ள வரும்? டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். ஓகேவா, இல்லை உங்களுக்கு தானே நான் கிளாஸ் எடுத்தேன், வேற யாருக்கு எடுக்கல. இப்போ ஒருத்தர் கூட வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க பதிலுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not a abiotic component? ஓகேங்களா, நாட் கேட்குறாங்க. நாட் a abiotic component of the ecosystem. பாக்டீரியா, ஹியூமஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தில் உயிரற்ற கூறு அல்லன்னு கேட்குறாங்க. இதுக்கு மறைமுகம் என்ன வருது, பயோட்டிக் காம்பவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ என்ன ஆன்சரு, பாக்டீரியா. ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா, உயிரற்ற காரணிகள் சன்லைட்டு, பாக்டீரியா, ஏர் அண்டு லாஸ்ட் வந்து பிளான்ஸ். ஓகேங்களா, ஆன்சர் என்னது, சன்லைட்டும் ஏரும் வரும். ஓகேங்களா, அப்போ ஆன்சரு 1 மற்றும் 1 and 3. பாக்டீரியாவும் பிளான்ஸ் வந்து என்னன்னா பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. which one is descending order கேட்குறாங்க. ஃபுட் செயினில் டிசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க, இறங்கு வரிசை. ஓகேங்களா, ஆன்சர் என்னது, சி. கரெக்டா, ட்ரெஸரி, கன்சியூமர், அதுக்கப்புறம் செகண்டரி, பிரைமரி, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், பிளான்ஸ். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து சி தான். நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபுட் வெப். ஓகேங்களா, does not maintain stability in nature. It shows pattern of energy transfer, explains species interaction. B and C. ஆன்சர் என்னது, B and C. ஏன் ஏ வராது, ஸ்டெபிலிட்டிக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டஸ் நாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈக்கோசிஸ்டம் இன் ஆர்டர் ஆஃப் தி டிக்ரீசிங். அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் போட்டீங்க, என்ன ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க இதில், டெசர்ட் இருக்கு, கிராஸ்லேண்ட் இருக்கு, ஓஷன், ஸ்வம்ப் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து ட்ராபிக்கல் மாஸ் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒன்றையும் சரி 3 CD நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் இருக்கு இல்லையா, அது, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கிராஸ்லேண்டு, ஓஷன், அப்புறம் லாஸ்ட் வந்து டெசர்ட். ஈக்காலஜிக்கல் சக்சஷனில் ஃபைனல் ஸ்டேபிள் கம்யூனிட்டி இஸ் நவுன் அஸ் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி, பயனியர், ஃபைனல் சிரல் கம்யூனிட்டி. என்ன ஆன்சர், கிளைமேக்ஸ், உச்ச குழுமம். பயனர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து உருவாகிறது, சிரல் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜஸை வந்து டெவலப் ஆகிறது. ஓகேங்களா, அடுத்து ஆர்டிஃபிஷியல் அக்வாட்டிக் ஈக்கோசிஸ்டம். ஸோ என்ன ஆன்சர், அக்வாரியம், மீன் வளர் தொட்டி.